சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் தான் இருக்கும். ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் வந்திருப்போம் ஏலகிரிக்கு சென்னையிலேருந்து ஆஃபீஸ் கொலீக்ஸோட. நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் பார்த்தீங்கன்னா வுட்லேண்ட் ஹாலிடே ரெசார்ட். ஸோ இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 7 ரூம் கிட்ட இருக்குது. அண்ட் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தனியாக இண்டிவிஜுவல் காட்டேஜஸும் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா Day 1 and Day 2 எக்ஸ்ப்ளோரிங் vlogs ஆஃப் ஏலகிரி. இந்த 2 நாளில் ஏலகிரியில் என்னென்ன சுற்றி பார்க்க போகிறோமோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தங்கி இருக்கிற ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா வுட்லேண்ட் ரெசார்ட்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காட்டேஜஸ். ஸோ ஒரு 5 காட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சைட் தனியாகவே இருக்குது. அண்ட் ரூமில் வெல்கம் கிட் பார்த்தீங்கன்னா 2 தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஷாம்பு, சோப்பு, டவல், பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருக்குது. அண்ட் பில்லோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது. அண்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது அண்ட் நீட்டாகவே இருந்தது. டாய்லெட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருந்தது. அண்ட் மற்ற அம்யூனிட்டிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. அண்ட் நாங்கள் ஏலகிரி ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 10 o'clock அண்ட் 10:30க்கு தான் நாங்கள் ரூமே செக்இன் பண்ணோம். ஸோ செக்இன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 an hour கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் வாலிபால் ஆடிட்டுருக்காங்க. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியே வந்து தோசை வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஒரு தோசை 50 ரூபா. Hey Moses, va. Abdul bro. Hi friends. Subscribe, like, karo. Bro. From China. Hey, நீ போய்டு. அண்ட் ஒரு 1:30 போல் எங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லஞ்சில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரைஸு, சாம்பார், பிக்கிளு, பொட்டேட்டோ சப்ஜி, கோவக்காய் பொரியல், தயிர், ரசம், சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்பளமும் கொடுத்துருந்தாங்க. லஞ்சு சுமாராக தான் இருந்தது. சுமாராக கூட இல்லைங்க, எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை. உப்பு இல்லை, லைக் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. அவன் போய் சொல்கிறான், உப்பு அங்கே வச்சுருக்குறாங்க தனியாக. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லஞ்சு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. மேபி டின்னருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் நான் லஞ்சு முடிச்சு தூங்கிட்டேன். தூங்கின கேப்பில் இவங்க எல்லாருமே வந்து ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க் போயிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 300 rupees ஆகிருக்கு ஒவ்வொரு ஆளுக்குமே. அப்படிங்க அப்படி பாரு கொஞ்சம் பயமா வர இல்ல மாடாதா பக் 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 அது உன்கிட்ட வர மாட்டானே. சரி தம்பி போனே ஒரே ஒரு வீடியோடா. டேய் நானே வாழ்க்கையில ஒண்ணு எடுத்தேன்டா. சரி இவ தின்னுடா. டேய் கை இறக்கடா லூசு. ஏய் வெறுங்காய் வச்சா வரமா பாருங்க. ஐயா மோகன் இங்க பாரு ஜெசி. ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொடுங்க. சமையா கடிக்குதுடா அம்மா, அங்க போ குடுக்குறாங்க, அது குடு கடிக்காது. அண்ட் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டின்னர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டின்னர் வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டின்னர் வாங்கிட்டு வரதுக்குள்ளே இங்கே கேம்ப் ஃபயர் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு.
அண்ட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் பால்கனியில் உட்காந்து நல்லா ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதோட டே 1 முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 2 எக்ஸ்ப்ளோரிங் vlog உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ குட் நைட், பாய். குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. செம்மையாக நடுங்குது. காலங்காத்தாலாம் மணி விட்டு இன்னும் 7:10 தான் ஆகுது. பேசக்கூட முடியாத அளவுக்கு உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் குளிராதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் டெம்பரேச்சர் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். 21க்கு மேலே 21க்கு மேலே தான் இருந்தது. ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி டெம்பரேச்சர் 20க்கு கீழே போயிடுச்சு. அதான் இந்த நடக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2. ஸோ டே 2 ஸ்டார்டிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் காமிச்சிருப்பேன். ஸோ இட்லி, கிச்சடி, சாம்பார், சட்னி, ப்ரெட்டு, ஜாமு, பட்டரு, அப்புறம் வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் எவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் மட்டும் தான் இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட்டு செம்மையாக இருந்தது. இட்லியும் நல்லா இருந்தது, சாம்பாரும் நல்லா இருந்துச்சு, சட்னியும் செம்மையாக இருந்தது, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று மாதிரி பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நம்ம வந்து எல்லாமே வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. ரெசார்ட்டில் இருந்து நம்ம நேராக ஃபால்ஸ் ஒன்று போக போகிறோம். ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். Ready? 1, 2, 3. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 11 மணிக்கு ஃபோட்டோலாம் எடுத்து 10 மணிக்கு செக் அவுட் பண்ணியாச்சு. 1 hour ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு ரெசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து ஏதோ போட்டிங்கிறாங்க. போட்டிங் இல்லாட்டி ஃபால்ஸ் போவோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஸோ என்ன போகிறேன்றதை அப்டேட் பண்ணுறேன்.
ஒரு ஃபோட்டோ 10 ரூபாய். மெடிக்கல் ஷாப் பார்த்தா இருக்கு. போயிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோ. அண்ட் நம்ம வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ஏற்காடு லேக்கு தான் வந்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ஏற்காடு லேக் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இரு சுத்தமாது அது ஃபுல்லானதோ உங்களை எடுப்பாங்க. நீங்க ஒரு ஆள் எங்களை எடுக்கிறோம், அவர்கிட்ட வாங்கிக்கோ. நான் உங்களை எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் ரைடு போயிட்டு வந்தோம். இங்கே வந்து டூர் இருக்கோம். ரைடு வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஐடி அப்படி ஏறிச்சு மேல. எல்லாரும் வந்து மஸ்ட் இந்த போங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செமையா இருந்துச்சு. அதுவும் இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. குட் பை. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் அஜய் வந்து உங்களுக்கு வந்து ஈச் 50 ரூபா அனுப்புவாரு. கிடையவே கிடையாது. வேற லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைட் பிடிக்கவே இல்லை, ரொம்ப முக்கியம் இருந்தது. எனக்கு அந்த ரைட் தான் பிடிச்சிருந்தது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 80 ருபீஸ் தான் அடல்ட்டு. எப்படி இருந்தது இது? நல்லா தான் இருந்ததா? அது போங்க தெரியும். நீ அங்க போயிட்டு நான் இங்க வந்துட்டேன். ஃபேமஸ் பார்க்கணும்னு அர்த்தம். ரெக்கார்ட் ஆகுது. கடல் பண்றது காண்டா இருக்கா என்ன? அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் வெதுப்பா தான் இருக்கு. அப்படி நீ கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தா என்ன பாட்டு பாடணும்? அப்புறம் ரோபோட்டிங் இப்போ போயிட்டு இருக்கோம் எல்லாம். அதுதான் அது பாட வந்து இன்பில்ட் இது வச்சிருக்காரு. நான் காட்டுவேன். என்ன ஸ்வேதா? பி ஸ்வேதா. அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல வந்திருக்கோம்னா ஏலகிரி தான் வந்து பேசுவாங்க. ஆமா, ஏலகிரியில பாத்தீங்கன்னா இப்போ போட்ல போயிட்டு இருக்கோம். போட்ல நம்ம கூட வந்து நம்ம ஏஎஸ்கே இருக்காரு. உங்க ஃபேஸ் காமிங்க, உங்க ஃபேஸ் சேர்மன் இருக்காரு. அப்புறம் வந்து நாங்களாம் அவங்களோட அசோசியேட்ஸ். அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த டூர் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தார். இவரை பற்றி சொல்லு. அவர் வந்து ஜனார்தனன் சிவகுமார். அவரோட அண்ணனை பிரிஞ்சு வாடிட்டு இருக்காரு. இவங்க வந்து ஆப்ரோ லட்சுமி. இவங்க வந்து அவங்க ஆளை பிரிஞ்சு சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இவங்க தாரணி பழனிக்குமார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ரெண்டு பேர் யாரும் மாத்துறது இன்னும் முடிவு பண்ணல. மாத்திட்டாங்கன்னா நாங்க வந்து ஏதோ. அப்புறம் அங்க ஒருத்தர் இருக்காரு பிளாக் ஷர்ட். அவர் வந்து அவர் ஊருக்கே நாங்க வந்து 2000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். பக்கத்துல வந்து இப்பதான் அவங்க வந்து மயக்க நிலையில இருந்து தெளிவாயிட்டு வர்றாங்க. லோ பிபி லோ சுகர்லாம் இருக்கு அவங்களுக்கு.
அடுத்தது அவங்க வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ராட்டின ஏறினாங்க, ஒரே அழுக. இப்போதான் சமாதானப்படுத்தி லாலிபாப்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் கருத்து ஏதாவது சொல்கிறீங்களா இந்த போட் ரைடை பற்றி? சூப்பரான ரைடு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு விளாகர் மாதிரி பேசுவாங்களா? விளாகர் மாதிரி பேசுறீங்க, பேசுங்க, நல்லா பேசுங்க vlogger. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லணும். இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கப்புன நடுவுல யாருக்காச்சும் வந்துருச்சுன்னா அண்ணன் இறங்கி கழுவி விடுவார் இப்படி தண்ணியை ஊத்தி. ஸோ இந்த ரோபோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 50 rupees வாங்கினாங்க. மொத்தமாக 8 பேர் போனோம், 400 rupees ஆச்சு. போட்டிங் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 100 grams 60 rupees. இது வந்து 40 rupees ஹெட் மசாஜா. அந்த கடையில் ஒரு வஞ்சரம் மீனுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது பார்த்தா அது வஞ்சரம் மாதிரியே தெரியல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒரு எறா. ஸோ மொத்தம் 170 ரூபா ஆச்சு. எறா சூப்பர், எறா தார் மாதிரி எறா சூப்பர். நெத்திலியும் நல்லா இருந்தது. பட் வஞ்சரம் தான், அது வஞ்சரமா என்னன்னு தான் தெரில. மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில் வந்து கிளம்பி கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் அந்த இடத்த போகிறோம். லஞ்ச் யாரும் சாப்பிடல. ஸோ எல்லாம் ஆம்பூரில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆம்பூரில் ஃபுட்டு இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் விலாக் எடுக்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த ரூட்டு தான். ஸோ வரும்போது எடுத்த ரூட்டில் தான் திரும்ப போகிறோம். ஸோ அதனால் நான் vlog எதுவும் எடுக்கல. பட் போகிறப்ப எங்கெங்கே நிறுத்துகிறோம், என்னென்ன சாப்பிட்றோன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் ஸ்டார் பண்ணி வந்திருக்கோம். சாப்பிட்டு போகலாம். சிக்கன் நல்லா இருக்கு, எலும்பு கூட விட்டு வைக்கல. பாருங்க. மட்டன் பிரியாணி ஸோ பின்னால் இருக்க ஸ்டார் பிரியாணியில் தான் நாங்கள் எல்லாருமே மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். ஒரு மட்டன் பிரியாணி வந்து 320. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக 1990 வந்தது. அதை டிவைட் பண்ணதில் 330 ஒருத்தருக்கும் பே பண்ணியோம். ஸோ மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், லாலிபாப்பு, அப்புறம் பாயாசம் கொடுத்தாங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஆம்பூர் பிரியாணி தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேராக சென்னைக்கு தான் போக போகிறோம். பட் ஆனால் நடுவில் எங்கேயாச்சும் நிறுத்துவோம். அது சொல்ல முடியாது இப்போதைக்கு, எது கிடைக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஆம்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சென்னை தான் நினைக்கிறோம். நடுவில் எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியல. ஸோ ரைட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். vlog அங்கங்கே எங்கேயாச்சும் நிறுத்தினா நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு முட்டா பீஸு. ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. இதே சிபு போகிறேன். அதான் பார்த்துக்க.
அண்ணா உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஒரு நிமிஷங்க, லைட் ஆன் பண்ணுங்க. ராமா, எத்தனை வருஷமாக டிரைவிங்கில் இருக்கீங்க? 15 வருஷமா? இங்கே இந்த பஸ்ஸு தெரிஞ்சவரா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ஹெல்ப் பண்ண வந்ததுண்ணா. ஏய் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கியாச்சு. ஸோ ஆக்சுவலி இது இங்கேருந்து எங்கள் வீடு பக்கம் தான். ஓகே guys, ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அண்ட் ஒரே செம்ம வைப்பாக இருந்தது. அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ ஓகே guys, ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.